சோறு இப்படியும் எடுத்து சாப்பிடலாம், இப்படியும் எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க விஜய் டெலிவிஷனும், ஜியோ ஹாட்ஸ்டாரும், எண்டமல் ஷைனும் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து. இப்படி சாப்பிட்றதுக்கு பேர் என்ன? சோறு கிடையாது. அதுக்கு பேர் அதான். அது தின்னுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறதுல வந்து என்ன வேணால் நடக்கலாங்க. யார் வேணால் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க, வயலேஷன் நடக்குது, ரெட் கார்டே வாங்குற நிலைமை கூட போகிறாங்க, எல்லாம் ரைட்டு. பட் இவ்வளோ டர்ட்டியான ஒரு கேமை, இவ்வளோ கேவலமான ஒரு கேமை விளாட தெரிஞ்ச ஆட்களை வச்சு தான் நான் ஷோவை நடத்தணும்னு இத்தனை நாளாக ஓட்டுற இவனுங்க சோத்தை திங்கிறானுங்களா இல்லை வேற எதை திங்கிறானுங்கன்னு தான் கேட்க தோணுது. நிஜமாவே இந்நேரத்துக்கு என்ன வந்திருக்கும் நமக்கு செய்தி? இந்த 2 பேர் எவிக்டடுப்பா, இவங்க 2 பேர் ரொம்ப தப்பாக ஏதோ ஆட்டாங்களாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸ் ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்டிங் அதான் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது? ப்ரோமோ விட்றானுங்க. அதை கட் பண்ணி அழகுபடுத்தி அதை கெத்து காட்டி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த ப்ரோமோக்கு பின்னால் இன்னைக்கு 24/7 பார்க்கும்போது தான் தெரியுது. கரெக்டாக 1 hour எபிசோடில் அந்த இது வரத்துக்கு ஒரு முன்ன பின்ன நேரத்தில் இது விஷயம் நடக்குது. இவ்வளோ கேவலமாக காலால் எட்டி உதச்சி ஒருத்தங்களை வெளியே தள்ளி விட்டு அவங்க மண்டை கீழே விழுந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பட்டம் வேற கொடுத்து, சரி உங்களுக்கு தெரியாது, நமக்கு உள்ளுக்குள்ளே தோணலாம் அவங்க நடிக்கிறாங்கன்னு, இல்லை வந்து நம்ம அந்த சுச்சுவேஷனில் தப்பிக்கிறதுக்காக அவங்க நடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம். பட் ஆனால் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னு இமீடியட் கன்சர்னாவது வரணும். அது வராமல் கேட்டால் அதுக்கு முன்னாடி நேற்று நீங்களாம் பண்ணதை விடவா, நேற்று நீங்கள் பண்ணதை விடவான்னா அதில் வந்து யாருக்கும் மூச்சு முட்டாத மாதிரி மடக்கி மட்டும் வச்சுருந்தாங்க. ஒரு ஆள் கூட எனக்கு மூச்சு திணறிச்சு, என்னால் முடியலை அந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணலை யாருமே, இன்க்ளூடிங் இந்த 2 பேர் உட்பட. அதை போய் இதோட கம்பேர் பண்ணி பழி தீக்கிறதா, அது நியாயம்னா அப்போ இதுவும் நியாயம் அப்படின்னு சொல்ல கம்பேர் பண்ணுறதே எப்படின்னு தெரில. அண்ட் எல்லாத்த விட இவ்வளோ கேவலமாக விளாடுற 2 பேரை வச்சு தான் நான் ஷோ நடத்தணும்னு நினைக்கிறேன். இவனுங்க நிஜமாவே அதைத்தான் திங்கிறாங்க.